அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு. ஜோதிடத்துல எல்லா கட்டத்திலையும் நமக்கு என்ன கிரகங்கள் இருக்குங்கிறது எல்லாம் ஜோதிடம் அறிந்த எல்லாருக்குமே தெரியும். ஓரளவு இப்ப எல்லாருமே ஜோதிடத்தில் கொஞ்சம் அதை ஒரு காலத்தில் சாதாரணமாக யார் ஜோசியம் பார்ப்பா அப்படின்னா இப்போ கம்ப்யூட்டர்ல வச்சுட்டு இல்லை செல்லில் வச்சுட்டு என்ன சொன்னான்னா சாதாரண பாமரன் கூட பார்த்தறான்னா அவனுக்கு அந்த அனுபவ அறிவு கடவுள் கொடுத்திருக்கிறார். அது தப்பா நினைக்க முடியாது. அப்ப ஒரு சில இதை சுட்டி காட்டினா தான் தெரியும். ஒரு சில இதை குரு சுட்டி காட்டணும். உன்னிடம் இன்ன ஆதிபத்தியமுடைய கிரகத்தால் நீ மேன்மை அடைவாய் என்பதை நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கும் அதை சுட்டி காட்டுவதற்கும் அதை விலைக்கு சொல்லி இதன் மூலமாக உனக்கு என்ன கிடைக்கும் சொல்வதை யார் சொல்வது? குருதான் சொல்லி. அதனாலதான் எப்பயுமே நான் சொல்லுவேன், குருவோடைய கடாட்சத்தை வாங்கணும், குருவோடைய அருளை வாங்கணும். அப்ப நம்ம இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் புதிதாக எந்த ஒரு மனிதனுமே மனிதன் மாதிரி தான் குரு இருப்பார். நம்ம என்ன நினைக்கிறோம், அறிவு இருக்கின்ற குருக்களை பார்த்து ஏளனம் பண்ணுகின்றோம். அறிவே இல்லாத குருவை சுத்தி 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 சுத்திக்கிட்டே வந்துட்டே இருக்கும். சில பேர் டிவியில யூடியூப்ல பேசுனா ரொம்ப ஏதோ என்ன சொன்னான்னு அவங்க என்னத்தையோ கண்ணில் பார்த்துட்டேன், எதை பார்த்துட்டேன் அதெல்லாம் எவனாலையும் பார்க்க முடியாது. உணர்தல் தான் ஆன்மீகம் என்பது. ஒரு உணர்தல். அந்த உணர்தல் தான் மனிதனை ஒரு உள்ளுக்குள் ஒரு உணர்தல் ஏற்படும். அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் சில பேர் தெய்வத்தை கண்ணார கண்டு விட்டேன், காதால கேட்டு விட்டேன், அதை பார்த்து விட்டேன், இதை பார்த்து விட்டேன், என் காதல பேசினார், அப்படி பேசினார், இப்படி பேசினார்லாம் சொல்வதெல்லாம், யார் ஒருவன் இறைவனை பார்த்து விட்டேன் என்று சொல்கிறானோ அவன் பிராடு. உணர்தல் ஜோதிட கட்டத்தில் சொல்லப்பட்டுள்ள சில விதிமுறைகளை கரெக்டா ஃபாலோ பண்ணி வரும்போது நமக்கு சில விடயங்கள் கண்டிப்பா கிடைக்கும். அதை நீங்க ஃபுல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த விதத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது கிரகம் தன் வீட்டை தானே பார்க்கிறதா அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணுங்க. தன்னுடைய வீட்டை தானே பார்க்கக்கூடிய ஒரு கிரகம் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 9 கிரகங்களில், ஏன்னா 7 கிரகத்துக்கு தான் அந்த ஆதிபத்தியம், ராகு கேதுகளுக்கு அந்த ஆதிபத்தியம் கிடையாது. அப்ப தன் வீட்டை தானே பார்க்கின்ற கிரகம் உங்க ஜாதகத்துல இருக்கும் அப்படின்னு நீங்க பாருங்க. அப்படி அந்த அனுகிரகம் உங்களுக்கு கிடைச்சிருக்கான்னு பாருங்க. கிடைச்சிருக்கும், கிடைக்காமலாம் இருக்காது. அப்ப அந்த கிரகமே வாழ்க்கையில் உங்களுக்கு உயரத்தில் கொண்டு வரக்கூடிய ஒரு பொக்கிஷமான கிரகம். அது எந்த இடத்தை பார்க்கிறதோ அது உங்களுக்கு லங்கலத்துக்கு எந்த இடமோ அது என்னைக்குமே என்ன சொல்லலாம்னா பயங்கரமான பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். அதுல மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. அதை நம்ம உணர்தல், அதாவது ஒரு செயலை உணர்வதற்கு நமக்கு தெரியல, உணர்தலுக்கு தெரியல. அப்ப இப்ப அந்த தன் வீட்டை தானே பார்க்கின்ற சூழ்நிலை எப்படி வரும்? இப்ப மிதுனத்துல ஒருத்தருக்கு குரு இருக்காருன்னா 7வது பார்வை எதை பார்த்துருவாரு? தனுசை பார்த்துருவார். அப்ப மிதுனத்தில் இருக்கின்ற குரு தனுர் வீட்டை பார்த்தால் இவருடைய லக்னத்திற்கு அது என்ன பாவமோ அதுல அவர் கிங்கு கணக்கா இருப்பார், பெரிய வெற்றியாளரா இருப்பார். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதே மாதிரி தன் வீட்டை தானே பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு எங்க இருந்து வரும்? இப்ப யாராவது ஒரு மனிதன் சிம்மத்தில் கும்பத்தில் சூரியன் இருக்க பிறந்தான் என்று சொன்னால், கும்பத்துல சூரியன் இருக்க பிறந்தான் என்று சொன்னால் 7வது பார்வை எங்க வைப்பாரு? சிம்மத்தை பார்த்துருவார். அப்ப சூரியன் தன் வீட்டை தானே 7வது பார்வையாக கும்பத்தில் இருந்து பார்ப்பது அவருக்கு பெரிய யோகத்தை கொடுத்துட்டு இருக்கும். இவர் அதை கண்டுக்கிடவே மாட்டார். சில பேருக்கு என்ன சொன்னா மேசத்துல சனி இருக்கும்.
அப்ப மேசத்துல சனி இருக்க அவர் நீசம் நீசம் ஐயோ நீசம் ஆயிடுச்சு அவர் 10வது பார்வை எங்க பார்த்துருவாரு? மகரத்தை பார்த்துருவாரு. அப்ப மகரத்தை பார்க்கும்போது என்ன சொல்றான்னா, தன் வீட்டை ஒருத்தர் வந்து இருக்கிற இடத்துல இருந்து 10வது பார்வையை பார்த்து அந்த ஆதிபத்தியம் அவருக்கு என்னவோ, மகரம் என்ன ஆதிபத்தியமாக வருகிறதோ அந்த இடத்தில் வந்து என்ன சொல்றாங்க, ஒரு பெரிய மாமரம் வந்து பழுத்து பூத்து காய் கனியோடு தொங்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை அவர் உருவாக்கிடுவார். இதெல்லாம் உண்மையா அப்படின்னா 100% உண்மை. அதே சமயத்தில் வந்து விருச்சிகத்தில் வந்து என்ன சொல்றான்னா வந்து சுக்கிரன் இருந்து அந்த சுக்கிரன் 7வது பார்வையாக ரிஷபத்தை பார்த்துருவார். அப்ப அவர் வந்து என்ன சொன்னா சுக்கிரன் சார்ந்த விஷயங்களில் எந்த பாதிப்பு அடையாம இருப்பார். எந்த பாதிப்பு அடையும்? இப்ப வந்து ஒரு மனிதன் வந்து மேச லக்கணத்தில் வந்து சுக்கிரன் இருக்கார். 7வது பார்வையாக வந்து துலாத்தை பார்த்து விட்டால் கல்யாணம், போக்குவரத்து, இந்த இது இருக்கு இல்லையா, சிறுபண வருமானங்கள், போக்குவரத்து, என்டர்டெயின்மெண்ட், இதெல்லாம் அவருக்கு தடைபடவே படாது. ஊடால அந்த ராகு கேதுகள் தொந்தரவு எங்கேயாச்சும் வந்து மாட்டிக்கிட்டா அந்த சங்கடங்களை கொடுக்கும். அதை தவிர்த்து வந்து என்ன சொல்றான்னா பாதிப்புகள் கொடுக்காது. ஒரு குழந்தைக்கு கும்பலக்கணம் 8ல குரு, நம்ம எல்லாம் என்ன செய்வோம், 8ல குரு அப்படிங்கிறது கொஞ்சம் மனதில் ஒரு பிரில்லியண்டா இருக்கும், ஆனா மூடத்தன்மை வந்துடும். 8ஆம் இடத்தில் குரு இருப்பது அவ்வளவு தூரத்திற்கு நல்லதல்ல. ஆனால் அதே குரு தசை வந்து நடக்கும்போது 16 வருஷம் குரு தசை நடக்கும்போது அந்த 8ஆம் இடத்தில் இருக்கிற மிதனத்தில் இருக்கிற குரு கண்ணியில் இருக்கிற குரு 7வது பார்வையாக கும்பலக்கணத்துக்கு 2ஆம் இடத்தை பார்த்ததுனால என்ன செஞ்சிருச்சு, படிப்பு பிளஸ் உத்தியோகம் பெரும் பணத்தை கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிருச்சு. அந்த திசையில அந்த அளவுக்கு அள்ளி கொடுத்து விட்டது. 2ஆம் இடம் என்பது 10ஆம் இடத்தோடு சம்பந்தப்படும். 8ஆம் இடம் என்பது 10ஆம் இடத்திற்கு வந்து 10ஆம் இடத்திற்கு வந்து 8ஆம் இடம் என்பது வந்து என்ன சொன்னா வந்து 10ஆம் இடத்திற்கு வந்து லாபஸ்தானம். அப்ப ஒரு கிரகம் வந்து நின்ற இடம் 8ஆம் இடமாக இருக்கலாம், ஆனால் அது பார்த்த இடம் தன்னுடைய சுயமான இடத்தை வந்து அவர் பார்த்து விட்டது என்று சொன்னால், சுயமான ஒரு இடத்தை பார்த்து விட்டது என்று சொன்னால் அதுல பெரிய யோகங்களை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக அடைய முடியும். அதுல எந்தவித மாற்று கருத்துமே கண்டிப்பாக கிடையாது. அப்ப நம்ம இதுல சில பேர் நினைப்போம் 8ஆம் இடத்துல குரு இருக்கு தசை என்ன, அது கர்மா இல்லைன்னு சொல்லல, ஆனால் இன்னொரு விதத்தில் வந்து என்ன பெரிய யோகத்தை கொடுத்துருக்கோம். அப்ப சனி வந்து என்ன சொல்றான்னா வந்து சிம்மத்துல சனி இருக்குன்னு வைங்க, 7வது பார்வை எங்க பார்க்கும், கும்பத்தை பார்க்கும். அந்த கும்ப வீடு வந்து என்ன சொல்றான்னா அவருடைய சொந்த வீடு, அது மூலத்திரைகோணம் அடைகின்ற வீடு. அந்த வீட்டை வந்து என்ன அவர் மேன்மைப்படுத்தி காட்டிடுவாரு. இதை நம்ம புரியாமலே என்ன சொல்றான்னா, இப்போ ஒரு பொருள் இருக்கிறது என்று சொன்னால், ஒரு ஆயுதம் இருக்கிறது என்று அது யூஸ் பண்ணா தான் அது ஆயுதம். இப்போ செல்போனே இருக்குது, சார்ஜ் போட்டு நீட் பண்ணி அதில் நம்பருக்கு அதுக்குண்டான கார்டு போட்டு எல்லாம் போட்டு பேசினேன்னா செல்போன் வேலை செய்யும். என்கிட்ட செல்போன் இருக்கு, நான் அதை தொடவே மாட்டேன் அப்படின்னா கிரகங்கள் வேலை செய்யாது. டச்சபிலிட்டி பண்ணிட்டே இருக்கணும். அதனால தன் வீட்டை தானே பார்க்கின்ற இந்த ஆதிபத்தியம் உடைய கிரகங்கள் என்னைக்கும் உங்களுடைய வாழ்நாளில் வந்து பெரிய யோகத்தை செய்யும். எனக்கு வந்து 9ல குரு அவர் 3வது பார்வையாக என்னுடைய லக்னத்துக்கு 3ஆம் இடத்தை வந்து தனுர் வீட்டை பார்த்துறாரு. என்ன நடக்கும், நினைத்ததை நினைத்தபடி நடத்துக்கும். 3ஆம் இடம் என்பது எண்ணிய இடம், எண்ணிய காரியம், சிந்தனை, அத்தனை வந்து இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள என்ன செய்யணுமோ அத்தனை செஞ்சு முடிச்சிடும். காரணம் குரு அவர் வீட்டை வந்து 7வது வாரியை பார்த்துறாரு. 7வது வாரியை பார்த்துறாரு. அப்படி பார்க்கும்போது பெரிய யோகத்தை கொடுக்கும். இதை எல்லாரும் நீங்க புரிஞ்சு கொள்ளணும். சும்மா கிடையாது. ஜோதிடம் வந்து ஒரு பெரிய கடலாக இருந்தாலும் அதிலிருந்து முத்தெடுக்க தெரிந்து நாம் என்ன முத்துக்களை நமக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர சும்மா எதையாவது வந்து என்ன சொன்னாலும் குழப்பமா குழப்பிக்கிட்டு இருக்க கூடாது. நிறைய கர்மாக்கள் இருந்தாங்க. இது வந்து ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். தன் வீட்டை தன் பார்க்கின்ற ஒரு கிரகம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. ஒரு 10% வேணா இல்லாமல் இருக்கலாம்.
ஆனால் எனக்கு தெரிந்து வந்து என்ன செய்ய எப்படின்னா அந்த அளவு கடவுள் வந்து நம்மளை வந்து மோசமா யாரையும் படைக்கல. சில பேருக்கு அந்த மாதிரி இல்லாமல் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகம். என்னை பொறுத்தல வந்து எங்க வீட்டுல இருக்கிற ஜாதகத்தை வந்து நான் ரிசர்ச் பண்ணி பார்க்கறதுல இருக்குது. எல்லாருக்குமே தன் வீட்டை தன் பார்க்கிறான். அவங்க என்ன என்ன ஆதிபத்தியத்துக்கு போயிருக்காங்கன்னா, எந்த கிரகம் இந்த மாதிரி தன் வீட்டை தானே பார்க்கிறதோ அந்த ஆதிபத்தியம் உடைய உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் அவங்க போயிருக்காங்க. அதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒருத்தர் ஒரு குழந்தைக்கு வந்தா புதன் 8ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை பார்க்குது. கல்வியில் வந்து சூப்பரான இடத்துக்கு போயிடுச்சு. புதன் வந்து தன்னுடைய வீட்டை வந்து என்ன சொன்னா தானே வந்து என்ன சொன்னா மிதனத்தை வந்து 7வது பார்வையா பாக்குறதுனால என்ன செஞ்சிருச்சு, உயர்ந்த கல்விக்கு போயிடுச்சு, உயர்ந்த சம்பளத்துக்கு போயிட்டு. ஒரு குழந்தைக்கு என்ன சொன்னா மேசத்தில் சனி, அவர் கரெக்டா வந்து என்ன சொன்னா லக்னத்துக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்ப லக்னத்துக்கு 12ஆம் இடத்தை வந்து என்ன சொன்னா 10வது பார்வையா பாக்குறாரு. 12ஆம் இடம் என்பது ஆஸ்பத்திரி. 12ஆம் இடம் என்பது என்னது, ஆஸ்பத்திரி. அப்ப அவர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கிறார். இதெல்லாம் இப்படி சுத்தி பார்க்கும்போது கிரகங்கள் வந்து தன்னுடைய அந்த ஆதிபத்தியத்தை எவ்வளவு நுணுக்கமா 12ஆம் இடம் உங்களுடைய 12ஆம் இடம் புள்ள, உங்களுடைய 12ஆம் இடம் ஆஸ்பத்திரி தான். உங்களுக்கு உண்டான ஆஸ்பத்திரி எங்க இருக்கு, உங்களுடைய 12ஆம் இடம். அப்ப தன்னுடைய லக்னாதிபதி லக்னத்திற்கு 3ஆம் இடத்தில் போய் வந்து இருந்து 10வது பார்வையாக வந்து மகரம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தை பார்க்கும்போது அங்க என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஆஸ்பத்திரிக்கு வந்து உத்தியோகத்தை வந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறது என்று சொன்னால் கிரகங்களை நாம் நம்பித்தான் ஆக வேண்டும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப உச்சமான கிரகங்கள் நம்மளுடைய இடங்களில் வந்து நமக்கு அந்த வாய்ப்புகளை இறைவன் கொடுத்திருக்கிறாரா, அவர் கொடுத்திருந்தால் என்ன ஆதிபத்தியத்தில் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் கொஞ்சம் நுணுக்கமாக பாருங்கள். நுணுக்கமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை என்ன சொல்றான்னா சீரும் சிறப்புமாகவும் வெற்றியான வாழ்க்கையாகவும் கண்டிப்பா இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தன் வீட்டை தானே பார்க்கின்ற கிரகத்தை கணம் பண்ணுங்கள். அது நம்ம வாழ்க்கைக்கு வந்து என்ன சொல்றான்னா என்னைக்குமே இருந்தாலும் சார் தான் பிள்ளைய வந்து என்ன சொல்றான்னா ஒரு மனிதன் எப்படி சந்தோஷமா பார்த்துக்கிடுவான். தன்னுடைய குழந்தையை ஒரு தாய் வந்து இப்போ ஒரு ஸ்கூல் இருக்கு, அந்த ஸ்கூல்ல வந்து டீச்சரா ஒரு அம்மா இருக்கு. அதே ஸ்கூல்ல வந்து அந்த பையன் படிச்சான்னா அந்த அம்மா எப்படி கவனிச்சுக்கிடுவாங்க, சூப்பரா கவனிச்சிருவாங்க. ஏன் தான் பிள்ளை இல்லையா, எல்லா விதத்திலும் வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு சலுகை இருக்கும். எல்லா விதத்திலும் டீச்சருடைய பையன்ங்கிற மரியாதை இருக்கும். அவனை யாரும் வந்து என்ன சொன்ன ஏய் அப்படின்னு சொல்ல மாட்டான். அப்ப இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் வந்து நிதர்சனமான உண்மைகள், நிதர்சனம். அப்ப இப்ப தெரிஞ்சிடுச்சா, உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு கிரகம் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கின்ற அமைப்பு என்ன கிரகத்தின் ஆதிபத்தியத்தில் இருக்கிறதோ அது வாழ்நாள் ஃபுல்லா உங்களுக்கு என்ன சொல்றான்னா வந்து ஓய்வே இல்லாமல் அந்த இடத்தை உங்களுக்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து வற்றாத நீரூற்றாக இருக்கும். அந்த வற்றாத நீரூற்றாக இருக்கும். இது சத்தியமான உண்மை. கண்டிப்பாக உங்களுக்கும் அப்படி இருக்க வேண்டும். நீங்கள் அதை பயன்படுத்த வேண்டும். வெற்றியோடு உங்களுடைய வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாக இருக்க சுய வீட்டை பார்க்கின்ற கிரகம் எது என்று தெரிந்து அதை நித்தமும் வழிபாடு செய்யுங்கள். அதற்குண்டான காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள். வாழ்க்கை பூஞ்சோலையாக மாறும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.